என்ன சின்ன பொண்ணு சொல்லு. என்னங்க இந்த தாலி ஒரு நிமிஷம் பிடிங்களேன். எதுக்கு சின்ன பொண்ணு சொல்லு. பிடிங்க சொல்றேன். என்ன சின்ன பொண்ணு இப்பவாது சொல்லு. அந்த தாலியை அந்த லேப்டாப்புக்கு போனுக்கு கெட்டுங்க, கெட்டி கல்யாணத்தை பண்ணுங்க சீக்கிரம். என்னாச்சு சின்ன பொண்ணு உனக்கு? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? பின்ன என்னங்க சும்மா அந்த செல்லை லேப்டாப் தானே நோண்டிட்டு இருக்கீங்க. என்ன எப்பமாவது கண்டுக்கிறீங்களா? என்ன கண்டுக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணி நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். நைட்டு ஃபோனு, காலையில் ஃபோனு, பாத்ரூம் போன ஃபோனு, எப்பவும் ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் தான் இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? நீங்கள் லேப்டாப்பையும் ஃபோனையுமே கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்துங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்ன சின்ன பொண்ணு, நான் வீட்டில் வந்து லேப்டாப்பில் வேலை தானடி பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், ஆஃபீஸில் பார்க்குற வேலை பத்தாதுன்னு வீட்லேயே வந்து வேலை பாருங்க. அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்களா? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்லம்மா, எதுக்குமா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? ஆமாம் ஆமாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாலும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது தான். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. நீங்கள் லேப்டாப்புக்கும் மொபைலுக்கும் நல்லபடியாக தாலி கட்டி குடும்பம் நடத்துங்க. சரியா? நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? ஒரு சின்ன விஷயத்துக்காக அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வருவோம், இவங்க செல்லையும் லேப்டாப்பையும் பார்த்துட்டு இருப்பாங்களா? இதுக்கு எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்? பேசாம நான் எங்கள் வீட்டில் இருந்திருப்பேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே? நீங்கள் அதுக்கு கல்யாணம் பண்ணுங்க. நீங்கள் வந்து லேப்டாப்புக்கும் ஃபோனுக்கும் தாலியை கட்டுங்க. அதுதான் சரி. நான் வீட்டுக்கு போகிறேன். என்னவும் பண்ணிட்டு இருங்க. இது என்னடா வம்பா போச்சு? லேப்டாப்பில் வேலை பார்த்தது ஒரு குத்தமா? அதுக்கு இந்த வகையில் இழுத்துட்டு போறாள. யார் வீட்லலாம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து மொபைலும் லேப்டாப்பையுமே நோண்டிட்டு இருப்பாங்க பொண்டாட்டியை கண்டுக்காமன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஹாய் மக்கா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.